தயார் பண்ணிக்கணும். இப்ப யார் ரிஷிகள் வந்தாலும் அவர்களிடத்தில் தங்கள் மனக்குமுதலை இவர்கள் கொட்டுவார்கள். இப்ப யுதிஷ்டிரர் சொல்ற இந்த மாதிரி உலகத்திலேயே எந்த முட்டாளாவது பண்ணியிருப்பான் நான் மகிழ்ச்சி, நான் சூதாடியில் தானே குற்றம், நான் காட்டுக்கு வர வேண்டிய நிலைக்கு வந்ததுக்கு என்னுடைய குடும்பத்தினரையும் கூட வர வேண்டிய வந்தது நிலைக்கு காரணம் என்ன? இன்றைக்கு நாங்கள் கட்டப்படுவதற்கு காரணம் அந்த சூதாட்டம். அது தெரியாதனமா நான் பண்ணினதுனால தானே இப்படி நடந்தது அப்படின்னு சொன்ன. இங்க பாருப்ப, நடந்தது நடந்து முடிஞ்சு போச்சு. ஏற்கனவே நீ தான் அதுக்கு ரெஸ்பான்சிபிள். அதுல ஒன்றும் மாற்றம் கிடையாது. நீ உடனே மாற்றிக்கலாம்னு நினைக்காது. ஆனா அதுல இப்ப நீ வருத்தப்பட்டு எனக்கு வைக்கணும் குறைய போகுது இருக்கும். இல்லை இல்லை, அந்த துயரங்கள் எப்படி அனுபவிச்சுதான் 12 வருஷம். இப்ப நீதான் உலகத்திலேயே ரொம்ப கஷ்டப்படுறதுன்னு நினைக்காத. உன்னை விட கஷ்டப்பட்டவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். எப்பொழுதுமே நமக்கு ரிலீஃப் எப்ப கிடைக்கும்னா, நம்மளை விட இன்னொருத்தர் அதிகமா கஷ்டப்பட்டிருக்கான்னு தெரிஞ்சுன்னு வச்சுங்க. ஓஹோ, இதை விட கஷ்டப்படாம இருக்காங்க அப்பப்போ அப்படின்னு அப்பப்படுறதா இருக்கும். ஆனா நம்மளோட நல்லா இருக்கிறவங்க இருக்கான்னு தெரிஞ்சுன்னா ஆபத்து. அது மாதிரி உங்களை விட அவர் கொஞ்சம் பணங்காசு ஜாஸ்திங்க, அவர் நல்லாவே இருக்காரு, அதை கேட்டு இருக்கோம். ஆனா இதை கேட்போம், சொல்லுங்க சொல்லுங்க அப்படி இருந்தா இருக்கா நான் கஷ்டப்பட்டு அவன் யாருங்க அப்படின்னா, உன்ன மாதிரியே சூதாட்டத்துல இறங்கி சூதாடுறாரு எல்லாத்தையும் துவைச்சுக்கிட்டு ஒரு பையன் காட்டுக்கு போனான். ஏன் கொண்டாட்டி இறந்து விட்டான், நீயாவது கொண்டாட்டி பக்கத்துல வச்சுட்டு இருக்க. அதுக்கப்புறம் நீங்க 5 பேரும் அனுப்புவீங்களோ ஒன்னா இருக்கீங்க. ஆனால் நடன் என்று ஒரு மகன் இருந்தான் அப்படின்னு சொன்னான். ஆசீத் ராஜா நலோ நாம வீரசேன சுதோபதி. அதனால அவனுடைய பெருமை என்ன அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. இந்த நட சரித்திரம் அப்படின்னு கேட்டாலே கதி நீங்கும், துன்பம் நீங்கும், வினை நீங்கும் அப்படின்னு மகாபாரதத்துல அதுக்கு ஒரு பரஸ்ருதி வேற போட்டு வச்சிருப்பாங்க. இது கேட்டால் என்ன புண்ணியம் அறியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இது கிட்டத்தட்ட யுதிஷ்டிரருடைய லைஃப் மாதிரிதான். அவனும் சூதாட்டத்துல இடம்தான். ஆனா அவனுக்கு இவனுக்கு இருக்கிற வேறுபாடு, மனைவியை வைத்து ஆடுன்னு சொன்ன போது அவன் செய்யல, அவன் முடியாதுன்றான். ஆனா இவன் மனைவியையும் வைத்து இடம்தான். அப்படின்னா அவனை விட மோசமானவன். இப்ப நிஷாதம் அப்படின்னு ஒரு நாடு, அந்த இடத்துல நிஷதேஷு மகிபதி, நிஷத தேசம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. நிஷதம் அப்படின்னு பேர் அந்த ஊருக்கு பேர், அந்த நாட்டுக்கு பேர். அதனுடைய ராஜா வீரசேனன், அவனுக்கு ஒரு பிள்ளை நடன் அப்படின்னு இருந்தான். பக்கத்திலேயே இன்னொரு நாடு விதர்பா அப்படின்னு பேர். இன்னைக்கு நாக்பூர் அண்ட் சவுத் ஆஃப் இட், அதுக்கு பேர் விதர்பா அப்படின்னு பேர். இந்த விதர்பம் என்பது எங்க அப்படின்னா இன்றைக்கு இருக்கிற நாகபுரி மற்றும் அதை ஒட்டி மகாபாரத் மத்திய பாரத் வரைக்கும் போகக்கூடிய பகுதிகள். அதுல பீமன்லோ ராஜா, அவனுடைய மனைவிக்கு பேர் சாருகாசினி. இவர்களுக்கு குழந்தை இல்லை. தமனர் அப்படின்னு ஒரு மகிழ்ச்சி இவங்க அரண்மனைக்கு வந்தார். அப்ப வந்த போது இவர்கள் வேண்டினார்கள் குழந்தை இல்லைன்னு. அதனால அவருடைய அருளாசியினால ஒரு பெண் குழந்தையும் 3 ஆண் குழந்தைகளும் பிறந்தன. அதனால அந்த குழந்தைக்கு இந்த தமன அப்படிங்கிற மகர்ஷியினுடைய பெயரையே சூட்ட வேண்டும் என்பதாக பெண் குழந்தைக்கு தமயந்தி என்பதாகவும் மற்ற பிள்ளைகளுக்கும் அதே போல தமனன் என்பதாக பெயர் சுட்டி அவர் வைத்திருந்தார். இப்ப இந்த பெண் குழந்தை தமயந்திங்கிறவர் ரொம்ப அழகு. நடன் அதே வயதுடைய இளைஞன், அதாவது கொஞ்சம் மூத்தவன். அதனால இவனை பற்றி கேள்விப்படாமலேயே இவனுடைய உருவத்தை வைத்துக் கொண்டு, அதாவது கற்பனையிலே காதல் என்று சொல்வார்கள், அதாவது காணாமல், அந்த மாதிரி ஒரு காதல் அவரிடத்துல ஏற்படுகிறது. அந்த தமயந்தியிடத்துல காதல், இவளுக்கும் அது போல நடனத்தில் காதல் ஏற்படுகிறது. இந்த இடத்துல இந்த காதல் எப்படி நடந்து கொண்டது அப்படின்னாக்க, ஒரு அன்னப்பறவை மூலமா தூது. இவன் என்ன பண்றான், எனக்கு இந்த மாதிரி ஒரு காதல் இருக்கிறது, என்ன செய்வதுன்னு தெரியலன்னா ஒரு அன்னப்பறவை உதவி செய்கிறது. அந்த அன்னப்பறவை தூது அனுப்புகிறான். அன்னப்பறவை என்பது இன்றைக்கு கிடையாது, இல்லாத ஒரு ஸ்பீஷீஸ். அது போய் அந்த இடத்துல அன்னப்பறவை போய் தூது போய் அது தமயந்தி இடத்துல நடன் உன் மீது ஆசையோடு இருக்கிறான் அப்படின்னு சொன்ன உடனே தமயந்தி அதே நடனத்தை நானும் நினைத்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே, ஆகவே உங்கள் காதல் கை கூடும், கவலைப்படாத அப்படின்னு விரும்பம் தான். உடனே இப்ப கொஞ்ச நாள் கழிச்சு அப்பாவிடத்துல சொல்லி ஒரு சுயம்பரத்திற்கு ஏற்பாடு செய்ய சொல்லுகிறார். சுயம்பரம் என்பது எல்லா மன்னர்களும் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியில எப்படியுமே இவனும் கலந்து கொள்வான். அப்ப நாம தான் வரைக்கணும். அந்த பெண் மணமகளுக்கு இந்த உரிமை உண்டு, யாரை கணவனா செலக்ட் பண்ணணும்னு. அப்ப நம்ம கரெக்டா நலன் கழுத்துல மாலை போட்டு அவனை செலக்ட் பண்ணி
இது அப்பாவுக்கும் உடன்பாடு. அதனால அப்படி ஒரு சுயம்பரத்தை நடத்தி, ஏன்னா காதல் பொண்ணு சொல்லி அவனுக்கு மட்டும் தந்து லெட்டர் போட்டெல்லாம் வச்சு கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது. அதனால இப்பொழுது சுயம்பரத்திற்கு ஏற்பாடு செய்து இந்த தமயந்தியினுடைய மனதில் இருக்கக்கூடிய நலன் தமயந்தியை திருமணம் செய்வதற்கு ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள். இந்த தமயந்தியினுடைய சுயம்பர தகவலானது இந்திரன், அக்னி, வருணன், யமன் இவர்களுக்கு போய் சேருகிறது. இவன் நிம்மதி அங்கே இருக்க வேண்டியதான். அதாவது உலகத்துல இந்த மனுஷன் ஆசைங்கிறது விட்டு ஒழிக்காதுங்கிறதுக்கு இதுல என்ன வேடிக்கைன்னா, இவன் இந்திரனுக்கு அந்த ஊர்ல இல்லாத அப்சரஸ்திரியா நினைச்சா ஒருத்தி மார்னிங் ஒத்தி, மத்தியானம் ஒத்தி, ராத்திரி ஒத்தின்னு 1000 பேர் இருக்காது. அப்படி இருக்கிற போது தமயந்திக்கு சுயம்பரம், தமயந்தி ரொம்ப அழகுன்னு கேள்விப்பட்டு இந்த தமயந்தியை நாம கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். 4 தேவர்களும் இருக்கிறார்கள். இந்திரன், அக்னி, வருணன், யமன் இவா எல்லாரும் வர. அப்படி வந்தவொடனே எழுத்தாப்புல நடனை பார்க்கிறார்கள். அவனும் இதுவே கலந்துக்கிறதுக்காக வரான். வந்தவொடனே எங்களுக்காக ஒரு உதவி செய்யான்னு கேட்கிறாங்க. என்ன உதவின்னு கேட்கலாம். வேற ஒன்றும் இல்லை, நாங்க சுயம்பரத்துல எங்கள்கிட்ட இந்த 4 பேர் ஒரு ஆளை எப்படியாவது சூஸ் பண்ணிட்டு அந்த நிம்மதி. அதனால அப்படி ஒரு ஆளை சூஸ் பண்ண சொல்லி தேவர்களே வந்திருக்கிறார்கள். தேவர்கள் 4 பேர்கள் இருக்கிறார்கள். அவர்களில் ஒருவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதாக நீ சொல்லிவிடு. இவன் சொன்னா, நானே அவர்கிட்ட தான் காதலிச்சுட்டு இருக்கேன், நான் அவளையும் கல்யாணம் பண்ணிக்கு தான் வரேன், நானே போய் அவர்கிட்ட சொல்ல முடியுமா? எப்படி சொல்ல முடியும்? சொல்லணும், நாங்கள் தான் சொல்லிட்டுமே, நாங்கள் கோரிக்கை வச்சிருக்கோங்கிற நீ ஏற்றுக்கிட்டேங்கிற, அப்புறம் என்ன அப்படின்னா, சரி அப்படின்னா அந்த புறத்திற்குள்ள நுழைஞ்சவர்கிட்ட எப்படி பேசுறது? கட்டாயமா நீ போய் பேசலாம், அதுக்கு அந்த ஏற்பாடு நாங்கள் பண்றோம் அப்படின்லாம். சரின்னு சொல்லி போய் தமயந்தியை தனிமையில் சந்தித்து நடன், நான் தான் நடன் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிட்டு, உன் மனதில் இருக்கக்கூடிய நடன் நான் தான், என் மனதில் இருக்கக்கூடியவிடம் நீ தான். ஆனால் இடையில ஒரு சிக்கல். தேவர்கள் என்னை பார்த்து அவர்கள் உன்னை வரிக்க விரும்புகிறார்கள். அதனால என்னை விட ஒரு சாதாரண மனுஷனை விட தேவர்களை உன்னை மனைவியாக அடைய விரும்புகிற போது தேவர்களுக்கு நீ திருமணம் செய்து கொள்வதுதானே நல்லதுன்னா, அது நடக்கிற காரியமே தமயந்தி ரொம்ப பிடிவாதமா இருந்தா. அப்ப இந்த தமயந்தி சொன்னா, சரி நீங்க போங்க, நானே வேண்டிக்கிறேன். அதனால என்ன நடக்கணுமோ நீங்க வந்து தகவல் சொல்லிட்டேன்னு மட்டும் போய் சொல்லிடுங்க. இவன் நேரம் வந்து தேவர்களிடத்துல தவையில் சொல்லிட்டான். நான் போய் சொன்னேன், அவன் மாட்டேன், அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் பிடிவாதமா இருக்கா. ஆனா நான் சொல்லிட்டு வந்தேன், தேவர்களை தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், என்னை மறந்துட்டு சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படின்னா. இப்ப தமயந்தி தேவர்களை பிரார்த்தனை பண்ணினான் மனசீகமா. இப்ப அவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, நடனத்தான் கல்யாணம் பண்ணிப்பான்னு எப்போ முடிவு பண்ணிட்டாலோ அப்ப நாம எல்லாருமே நடனா மாறி என்ன பண்ணிட்டோம்னு வச்சுங்க. மொத்தம் எத்தனை நடம் இருப்பான்? 5 நடம். அதாவது உண்மையான நடம், அதை தவிர இந்திரனாக இருக்கிறவன் நடன் வேஷம், அக்னி நடன் வேஷம், வருவன் நடன் வேஷம், யமன் நடன் வேஷத்தை. இப்ப எந்த நடன் உண்மையான நடன் தெரியாம இவ என்ன உணவுப்படுவாரு, நம்ம ஆள்ல யாருமே ஒருத்தனுக்கு மாலை போட்டுருவோம், அப்படியே நம்ம இதை தக்கடிச்சிருவோம் நினைச்சு நான் போனான். அப்படி போகிற போது அதை என்ன பண்ண, தேவர்களே என் மனதில் இருக்கக்கூடிய நடன் யார் என்பதை எனக்கு அடையாளம் காட்டும்படியாக எனக்கு நீங்கள் தான் உதவ வேண்டும் அப்படின்னு சொல்லி வேண்டியிருக்கார். அப்படி பிரார்த்தனை பண்ணிங்கிறதுனால இப்ப இவ எதை வச்சு கண்டுபிடிக்கலாம்? புத்திசாலித்தனமா முடிவெடுக்கணும். தேவர்கள் வந்து இருக்கிறார்கள்ங்கிறது தெரியும், தேவர்கள் நடன் தேசத்தில் வந்து இருக்கிறார்கள் என்பது அவைக்குள்ள நுழைஞ்சு சுயம்பர மண்டபத்துலதான் எங்களுக்கு புரியுது. இப்ப எப்படி நம்ம உண்மையான நடன் யாருன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்பதான் இவர் உடனே மூளை உபயோகப்படுத்தினார். தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தா, ஏசி காட்டாலும் வேர்க்காது. அதனால நம்ம ஏற்கனவே ஏசி பண்ணினால்தான் இந்த அவனுடைய அரண்மனையில, ஆனாலும் கூட இவங்களுக்கு வேர்க்க அப்படி இல்லை அப்படின்னாங்க. கொஞ்சம் கூட வேர்க்காத தன்மை அப்படி என்பது தேவர்களுக்கு மட்டுமே உண்டு. மனிதர்களாக இருந்தால் எவ்வளவு பெரிய ஏசியில இருந்தாலுமே வேர்வை என்பது நிச்சயமாக வரும். வேர்க்கிற தன்மை உண்டு. கொஞ்ச நேரம் ஒரு 2 செகண்டுக்கு ஆஃப் ஆனாலும் போச்சு. அதனால அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். முதல் பாயிண்ட். 2வது, கண்ணு இமைக்க மாட்டாங்க. தேவர்களுடைய கண்ணு இமையாது. அதனாலதான் அவர்களுக்கு இமையவர் என்றே பேரு. அதனால நமக்குலாம் கண்ணு இமைக்கும், அப்படியே தானாவே அதை மூடி மூடி திறக்கும். அது அவர்களுக்கு இமைக்கவே இமைக்காது. அதை வச்சு கண்டுபிடிக்கலாம். பாதங்கள் பூமியை தொடாது தேவர்களுக்கு. அதனால இந்த கால் கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச்சு மேல இருந்துச்சுன்னா இந்த ஆடு உண்மையான நடன் இல்லை அப்படின்னு முடிவு பண்ணிக்கலாம். மாலை போட்டால் பாடாது. இது எல்லாத்தையும் அவர் கண்டுபிடிச்சு
நான் இது ஒன்று அவுட்டு, இது ஒன்று அவுட்டு, இது ஒன்று அவுட்டுன்னு பார்த்துட்டு டக்குன்னு இந்த உண்மையான நடனை கண்டுபிடிச்சு அவனுக்கு கழுத்துல மாலை போட்டுட்டார். இவர்களும் தேவர்களும் ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு திரும்பி விட்டார்கள். ஆனா இந்த விஷயத்துல கூட லேட்டா வந்தான் எழுத்தாப்புல. துவாபரன்னு பேர். துவாபர யுகம் அதுவே ஒரு புருஷனா வந்தா எப்படி இருக்கும், கலியுகம் அதுவே ஒரு புருஷனா வந்தா எப்படி இருக்கும், ஒரு ஆம்பளை வடிவம் பெர்சானிஃபைட் அப்படின்னு வச்சுங்க. அவன் எழுத்தாப்புல வந்தான். வந்தவனை பார்த்து எங்க வரீங்கன்னு கேட்டான். இவங்கள்ட்ட ஏமாந்தவங்களதான் பார்த்துட்டு நாங்களும் தமயந்தியினுடைய சுயமரத்துக்கு போயிட்டு வரோம் அப்படின்னா. நானும் அதுக்கு தான் வந்துட்டு இருக்கேன். ஐயோ என்ன லேட்டா வர, எதுக்குதான் லேட்டா வருதுன்னு கருத்தே கிடையாது. முகூர்த்தமே முடிஞ்சு போயிட்டீங்கன்னா நீ அப்புறம் வந்து நாங்கள் வந்தோம் சுயமரத்துக்கு வரேன் அப்படிங்கிறேன். அது நடக்கிற காரியம் கூட அவளுக்கு இதாகிடுச்சு. அது மட்டும் இல்லை, அதை செலக்ட் பண்ணிருக்கிற ஆம்பளை ரொம்ப நல்லவன், ரொம்ப அழகானவன், நடன் அவளுக்கு ஏற்றவன். அதனால நாமளும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு வந்துட்டோம். அதனால அவர்களை யாராவது பிரிக்க முயற்சி பண்ணினா அவங்களுக்கு தான் பாதிப்பு வருமே தவிர வேற ஒன்றும் கிடையாதுன்றா. அதனால நீங்களும் திரும்பி போங்கடான்ட்டான். இந்த துவாபரனும் கலி ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணாங்க, எப்படியாவது இவனுடைய வாழ்க்கையை கெடுத்து விட வேண்டும். எந்த தமயந்தியை தாங்கள் அடைய முடியவில்லையோ அந்த தமயந்தியை இவன் திருமணம் செய்து கொண்டு இருக்கிறான். திருமண வாழ்க்கை நன்றாக இருக்கக்கூடாது. இந்த டீம் எல்லாம் இப்ப சீரியல் இதுல இருந்து தான் எடுத்திருக்காங்க. நீங்க மறந்துடாதீங்க. திரும்ப திரும்ப எதுல போனாலும் எங்க போனாலும் இதான் கடைசியில கெடுத்து முடிச்சிடும். எப்ப கல்யாணம் குடும்ப வாழ்க்கையை நான் செதறடிக்கிறானே கேட்பாரு, அந்த அவன் சந்தோஷமா வாழ்த்துறானா இல்லையான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அதே மாதிரி இவங்க பண்றதுக்காக பக்கத்துலயே வந்து வெயிட் பண்ணாங்க. இந்த கதையும் பாக்குறேன். ரெண்டு பேரும் என்ன சொன்னா, இவன் என்னைக்கா ஒரு நாளைக்கு சூதாட்டம் ஆடும் சொக்கட்டான். அப்படி ஆடுகிற போது அந்த காய் கூட நீ போயிடு, நான் அதான் சமயம் அவன் பிடிச்சிருப்பேன். இந்த ரெண்டுமே போச்சுன்னா அவனுக்கு எல்லாமே அழுகி போயிடும் அப்படின்னா 12 வருஷம் காத்துட்டு இருந்தாங்க. ஒரு நாளும் நடன் ஒரு தப்பும் பண்ணவே இல்லை. அதனால கரி புருஷன் அவனை பிடிக்கவும் முடியல, துவாபரனால ஒன்றும் செய்ய முடியல. அப்போ 12 ஆண்டுகள் இன்பமயமான வாழ்க்கை. இந்திரசேனன் இந்திரசேனா அப்படி என்பதாக ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை. அந்த இந்திரசேனா தான் இன்னைக்கு நாளாயினின்னு ஒரு பேர் சொன்னார். இந்த நாளாயினி தான் பின்னாடி திரௌபதியாக பிறக்கிறான்னு. அந்த நாளாயினி என்பவள் இந்த நடனுடைய மகள் இந்திரசேனா. அவளை அந்த மாதிரி ஒரு குழந்தையும் வந்து அவள் ரொம்ப நல்லா இருக்கா. ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு தப்பு நடந்து போச்சு. அதாவது இந்த கலி புருஷன்கிறவன் எப்போ ஒரு ஆடை பிடிக்கிறதுன்னு பார்த்துட்டே இருப்பான். அப்ப தப்பு பண்ணினாதான் பிடிக்க முடியும். என்ன தப்பு? வயலேஷன் ஆஃப் ரூல்ஸ். என்ன ரூல் வயலேட் பண்ணினான்னா, ஒரு நாளைக்கு மாலை வழிபாடு சந்தியாவந்தனம் செய்வதற்கு முன்னதாக கை கால்களை நன்றாக கழுவிக்கொண்டு செய்ய வேண்டும் என்பது நியதி. சுத்தம் இல்லாமல் கோயிலுக்கு போகக்கூடாது, சுத்தபத்தம் இல்லாமல் வீட்டில் பூஜை செய்யக்கூடாது, சுத்தபத்தம் இல்லாமல் பெரியோர்களுக்கு எதையும் கொடுக்கக்கூடாது. இதெல்லாம் நிறைய ரூல்ஸ். அதன்படி ஒரு நாளைக்கு சந்தியாவந்தனம் பண்றதுக்கு முன்னாடி ஒழுங்கா கால அலம்பலை, ஒழுங்கா கால அலம்பல். அதனால இப்ப இதான் டைம் அப்படின்னு சொல்லி அவனை பிடிச்சுடுறான். கலி நடனை பிடிச்சான். உடனே துவாபரன் சூதுக்காய்களுக்குள் நுழைந்தான். புஷ்கரன் அப்படிங்கிற ஒரு ஃப்ரெண்டு அவங்கள்ட்ட போய் சொன்னா, கலி நீ வந்து உடனடியாகவே அவனை போய் சூதாட்டத்துக்கு கூப்பிடுவான். அவன் நடனுக்கு நண்பன். சூதாட்டத்துங்கிறது ஃப்ரெண்ட்ஷிப்ல நடக்கக்கூடிய காரியம். அப்படி நடக்கிறதுக்கு அதனால சுக்கட்டான் கேட்டுதானே அவன் நடந்து ஒப்புக்கொண்டான். புஷ்கரன் வந்து ஆடினான். அப்படி ஆடுகிற பொழுது ஒரு நாள் அவன் ஜெயிச்சான், இன்னொரு நாள் அவன் ஜெயிச்சான். ஏன்? இவனுடைய சூது காய்கள். இந்த காய்களுக்குள்ளேயே இந்த துவாபரன் என்கின்ற ஒருத்தன் விரோதமானவன் அந்த காய்களுக்குள் நுழைந்து இருக்கிறதுனால இந்த காய்கள் எதுவுமே இவனுக்கு சாதகமா போடல, எல்லாமே அவனுக்கு சாதகமாக எடுத்து கொண்டிருக்கு. அதனால ஒவ்வொன்றாக இழந்தான். ஒவ்வொன்றாக இழந்து கொண்டு இருக்கிற போது தமயந்தி அந்த புறத்தில் இருக்கார். இது சபையில நடக்கிறது இந்த சூதாட்டம். ஒருத்தன் போய் சொன்னா, இந்த மாதிரி அந்த ஆடு பிடிக்கணும் ஆடிட்டு இருக்காரு, கொஞ்சம் தடுக்கக்கூடாதா, என்ன செய்வது அப்படின்னா அவர் சொன்னா இப்ப கேட்க மாட்டார். அதனால நான் ஒன்று செய்யறேன், நீ பேசாம வாஷ்ணையன்னு பேர் அவன் பேர். அவன் தான் அந்த அமைச்சர் தேரோட்டி. அவங்ககிட்ட நான் 2 பிள்ளையும் கொடுத்தார். இந்த பிள்ளையும் பொண்ணையும் வந்து எங்க அப்பாட்ட விட்டுரு. அதுக்கப்புறம் வந்து எங்க அப்பாவை கொஞ்சம் நாளைக்கு காப்பாற்ற சொல்லி எங்க பிள்ளையும் பொண்ணையும். அதுக்கு இடையில என்ன நடந்தாலும் நடக்கணும். ஏன்னா இந்த குழந்தையும் பேரையும் வச்சு கூட ஆடிடுவோம். அந்த மாதிரி ஆடாம இருக்கிறதுக்கு இதான் நல்லது அப்படின்னா சரின்னு சொல்லிட்டு இந்த சூதாட்டம் நடந்து கொண்டு இருக்கிற போது வீட்டுல என்ன நடக்குதுன்னு தெரியாம இவன் மயங்கிட்டு இருக்கான், ஆடிட்டு இருக்கான். அப்ப அந்த பிள்ளையும் பொண்ணையும் கொண்டு போய் பத்திரமா அவன் விட்டுட்டு வந்துட்டான் வாஷ்ணையன். அவன் என்ன சொன்னாங்க, நீ ஒண்ணு எங்க அம்மாக்கிட்டே இரு,
அப்படி இல்லைன்னா உனக்கு எங்க சான்ஸ் கிடைக்குதோ அந்த இடத்துல போய் நீ தேரோட்டியாக சேர்ந்து கொள் அப்படின்னா இவன் அயோத்தியில போய் ருதுபர்ணன் அப்படிங்கிற ஒரு மன்னன் இடத்துல தேரோட்டியாக இந்த பாத்தினையை சேர்ந்துக்கிட்டான். பிள்ளைங்கிட்ட தாத்தா கிட்ட ஒப்படைச்சுட்டான். முடிஞ்சு போச்சு. இந்த ஆட்டம் முடியாத போய் ரொம்ப என்ன தமயந்தியை வைத்து ஆடி எல்லாவற்றையும் மீட்டு கொள்ளலாம் அப்படின்னு புஷ்கரன் சொன்னான். ஓங்கி ஆரம்பிட்டான். என்னடா சொல்லிட்டீங்க? நான் என் பொண்டாட்டியை வச்சு ஆடி அப்படியாவது ராஜ்யத்தை மீட்பேன் என்று நினைக்கிறாய? தேவையில்லை. இழந்தது இழந்ததாக இருக்கட்டும், ஆனால் மனைவியோடு கானகம் போவேன், மனைவியோடு நாடை விட்டு போவேன் தான். சேர்ந்து 2 பேரும் அரண்மனையை விட்டு வெளியில வந்தாச்சு. ஆனால் ஊர் மக்கள் இவன் பக்கத்துல இருந்ததுனால எல்லாருமே அவனுக்கு நாங்க சாப்பாடு போடுறோம், எங்க வீட்டுல ஒரு நாள் தங்குங்க, உங்க வீட்டுல ஒரு நாள் தங்குங்க கூப்பிட்டு இருக்காங்க. அதனால நாட்டை விட்டு காட்டுக்கு போக வேண்டிய அவசியமும் வரல எனக்கு. அப்படி இருக்கிற போது இந்த புஷ்கரன் என்பவனுடைய கைவசம் வந்துவிட்டது இந்த ராஜ்யம். அதனால அவன் ஒரு அறிவிப்பு விட்டான். யாரெல்லாம் நடந்துக்கு சாப்பாடு போடுறாங்களோ, அவனை வீட்டுக்குள்ள அட்மிட் பண்றாங்களோ அவர்கள் இந்த தேசத்தில் இருக்க முடியாது, சிறைச்சாலைக்கு அனுப்பப்படுவார்கள். நான் இது ரொம்ப நாளைக்கு இதெல்லாம் நடக்குமான்னு நினைச்சிட்டு இருந்தேன். அந்த ஜனநாயகத்திலேயே நடக்குங்கிறது என் வாழ்க்கையில நடந்த பிறகு தான் தெரிஞ்சுது. நான் ஒரு தடவை அப்போ முதலமைச்சர் இந்த கருணாநிதிக்கு எதிர்த்து ஒரு கூட்டத்தில் பேசிப்பேன். அவர் கலந்து கொண்ட கூட்டத்தில் அவருக்கு எனக்கு ஒரு பெரிய மோதல் வந்துச்சு. அந்த கூட்டத்துக்கு வந்திருந்த ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அம்மா அவர் பிள்ளைகிட்ட போய் சொல்லிட்டான், இந்த ஆள் கருணாநிதியை முதலமைச்சரை எதிர்த்து பேசினாரு, அதனால பெரிய பிரச்சனை ஆகிடுது, நீ இனிமேல் அந்த ஆட்டை உர வச்சுக்காத. நான் எதிர்த்து அந்த ஆள் வீட்டுக்கு போறேன், இனிமே இங்க வராதீங்கன்னு. ஏங்க நான் ஏன் வரக்கூடாது அப்படின்னா, உங்களுக்கு நீங்க முதலமைச்சர் உங்களுக்கு வேண்டாதவரை, அப்படி முதலமைச்சர் வேண்டாதவரை நீங்க எங்க வீட்டுக்கு வந்தீங்கன்னா நான் உங்க ஃப்ரெண்டுன்னு ஆயிடும், நான் உங்களுக்கு ஃப்ரெண்டு வந்துட்டு போறீங்க அப்படின்னு தெரிஞ்சுன்னா அப்புறம் எனக்கு எங்க இண்டஸ்ட்ரிக்கு பெரிய ப்ராப்ளம் உண்டாகிடும். நான் ஐயோ நான் எந்த மீட்டிங்ல பேசினேன், அதுக்கும் உனக்கு என்ன சம்பந்தம்? இது போய் ஒரு சீஃப் மினிஸ்டர் நினைவு வச்சுக்கிட்டு இதான் பண்ணிட்டு இருப்பாங்க, என்னைய பைத்தியக்காரத்தனமா சொல்ற அப்படின்னு சொன்னேன். இதை எங்க அம்மா சொன்னா, எங்க அம்மாவே சொல்லிவிட்டா, அதனால எனக்கு பயமா இருக்கு, நீங்க இங்க வராதீங்கன்னா. எதுக்கு சொல்றேன்னா, அன்னைக்குதான் எனக்கு இந்த நடனுடைய லைஃப்ல நடந்த இந்த சம்பவம் இப்போ ஒண்ணுதான். 5 வருஷம் ஆட்சியில இருக்கிறவனுக்கு இவ்வளவு நடுங்கிறானுங்களே நம்ம ஊருக்காரனுங்க. அப்ப நிரந்தர மன்னனாக இருந்து எல்லா அதிகாரங்களையும் கையில வச்சுட்டு இருந்தவங்க அவனை பகிர்ச்சிக்கிறவனை எவன் வீட்டு பக்கம் சேர்ப்பான், எவனுமே சேர்க்க மாட்டான். அதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்காக இருக்காங்க. அதன்படி இவர்கள் நடனுக்கு யாருமே இப்போ புகலிடம் கொடுக்கையில காட்டுக்கு போயிட்டாங்க. காட்டுல போனாலும் சாப்பிடுறதுக்கு ஒண்ணு இல்லை, உடையில இருக்கிற ஒரு உடைதான். இப்ப என்ன பண்ணாங்கன்னா, இருக்கிறது ஒரு உடை, அதனால அந்த உடையை அவுத்து ஒரு நாளைக்கு ஒரு பறவைகள் தான் கொஞ்சம் அழகான பறவைகள், பார்க்கறதுக்கு பொன்மயமான இந்த இறக்கைகளை கொண்ட பறவைகள். இதுவரைக்கும் நம்ம பார்க்காத பேர்ட்ஸ், ரொம்ப புதுமையா இருந்தது. அதனால என்ன பண்ணா, இந்த பறவைகள் எல்லாம் பிடிச்சாங்கக்க எங்கேயாவது கொண்டு போய் டவுன்ல விட்டு நிறைய பணங்களை சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பறவைகளை பிடிப்பதற்காக தன்னுடைய அந்த துணியை அப்படியே பிரிச்சான். எதுக்காக? அந்த பறவைகள் மூலமாக அந்த அப்படியே பிடிச்சி துணியை போட்டு மூடி எடுத்துடுறாங்க. இந்த துணியை பறவைகள் எல்லாம் ஒன்னா, அந்த வாட்டு கூட்டம்னா எல்லாம் ஒன்னா இருக்குங்க. ஒரு 50 பறவைகள் இப்படி இருக்கு. இந்த 50 பறவை விட்டா நமக்கு எப்படியுமே 1 வருஷம் 2 வருஷம் வண்டி போடணும்னு அவன் நினைச்சிட்டு இருக்கான். அப்படி இருக்கிறது இந்த துணி அப்படி போட்ட உடனே இந்த பறவைகள் இந்த துணி விழுந்த உடனேயே எல்லாம் மேல இருந்து பறக்க தொடங்கி, அப்படி பறவை தொடங்கின உடனே நாங்கள் தான் அந்த சூதுக்காய்கள், அதனால நாங்கள் தான் இப்பொழுது உனக்கு இது இல்லாமல் செய்து விட்டோம், அதனால இந்த ஒரு ட்ரெஸ் கூட ஒன்று இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு தாங்க நாங்கள் பண்ணினோம் அப்படின்னு தான் இப்ப நிர்மாணமா இருக்கிறாங்க. உடனே தமையந்தி தன் புடவையில ஒரு பக்கத்தை பிரிச்சு நீயும் வச்சு இதை கொஞ்சம் பாதி கட்டிக்க அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட கொடுத்தா, அதை மட்டும்தான் இடுப்புல கொஞ்சமா ஒரு துண்டு மாதிரி கட்டிட்டு இருக்காங்க. இப்ப இவன் நினைச்சான், இனிமேல் கொண்டாட்டி கூட இருக்கக்கூடாது, அவளை கஷ்டப்படுத்தக்கூடாது, நம்ம கிளம்பிடணும் அப்படின்னு. அவள்கிட்ட சொன்னா, நீ உங்க அப்பா வீட்டுக்கு போமா, நான் இப்படியே கஷ்டப்பட்டு போறேன், நீ உங்க அப்பா வீட்டுல போய் சௌக்கியமா இருக்கணும். அவ புருஷனை விட்டு நான் போகவே மாட்டேன், என்ன கஷ்டமா இருந்தாலும் புருஷன் கூட தான் இருப்பேன், நிச்சயமா நான் கூட தான் இருக்கேன்டா. தூங்குற போது இவன் என்ன பண்ணா, இந்த மேலாடையை விரிச்சுதான் அவ படுத்துருக்கா முந்தானே, அதுலதான் இவனும் படுத்துருக்கான். அப்படி படுத்துட்டு இருக்கிற போது பக்கத்துல ஒரு கத்தி கிடந்துருக்கு அந்த மண்டபத்துல, ஏதோ ஒரு காட்டுக்கு பக்கத்துல ஒரு மண்டபம். அந்த கத்தியை எடுத்து இந்த துணியை கட் பண்ணான். துணியை கட் பண்ண உடனே அவளுக்கும் இவனுக்கும் இருக்கக்கூடிய இணைப்பாக இருந்த விரிப்போ படுக்கையா இருந்ததை கட் ஆயிடுச்சு. அதனால அப்படியே எழுந்தோம், அவளுக்கு தெரியாம கிளம்பிட்டான். அப்படியே கிளம்பி போயிட்டே இருந்தான். இப்ப இவன் போற போக்கு என்னன்னு கேட்டாக்க,
இவனை உடம்புல கறி புகுந்திருக்கான் இல்லையா, அவன் எப்படியாவது இவனை வந்து நீக்க, இவனை இது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக, இவனை வெடிக்கணுங்கிறதுக்காக ஒரு சின்ன ஒரு பாம்பு வடிவத்துல வந்தான். அந்த பாம்பு நெருப்புல மாட்டிட்டு இருந்தாரு. அந்த பாம்பு என்னை காப்பாத்து அப்படின்னு சொல்லுது. அப்படி சொன்ன உடனே என்னை ஒரு 10 அடி எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து அதுலேருந்து எடுத்து ஒரு 10 அடி தூரத்தில் தள்ளி போடலாம். தசை அப்படின்னாக்க கடின்னு அர்த்தம், ஒரு அர்த்தம். அதனால இவன் 10 அடி வந்தாச்சு தசை அப்படின்னு சொல்லி கீழே விட போனான். விட போகிற போது அந்த பாம்பு இவனை கடித்தது. உடல் முழுக்க கர்மீகம் பாய்ந்து இவனுடைய உருவ தோற்றம் உலகத்திலேயே அழகாக இருக்கக்கூடிய நடன் இப்பொழுது அருவருக்கத்தக்க ஒரு ஆளாக மாறிவிட்டான். இப்ப இந்த சொல்லிச்சு, இனிமே இப்ப கவலைப்படாத, உனக்கு இந்த கஷ்டம் தான் வரும். ஆனா அந்த பாம்பு போற போக்குல உனக்கு சொல்லிட்டு போச்சு, நீ இன்னைக்காவது ஒரு நாளைக்கு இந்த கலிபுருஷன் நீங்குகிற காலம் வரும். அப்படி வருகிற போது நான் கொடுக்கக்கூடிய இந்த 2 ஆடைகளையும் உன் இடத்துல வச்சு நீ போட்டுக்கோ, உன்னுடைய சுயரூபம் வந்துவிடும். ஆனால் இந்த ஆடைகளை நீ அதற்கு முன்னதாக பிரயோகப்படுத்தக்கூடாது அப்படின்னு அவன்கிட்ட கொடுத்துட்டான். இவன் ஊரெல்லாம் தேடி 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 போய் எங்கேயோ கடைசியில அதே அயோத்தியில எந்த இடத்துல வாஷ்ணேயன் என்கின்ற தேரோட்டி எந்த மன்னன் இடத்துல வேலை பார்த்து கொண்டிருந்தான் ஒத்து போறான், அவங்ககிட்டயே போய் இவன் வேலைக்கு சேர்ந்துட்டான். என்ன வேலைக்கு சேர்ந்தான்னாக்க, எனக்கு சமையல் வேலை தெரியும். இப்ப என்ன வேடிக்கைன்னா, நடனே இங்க வந்து சேர்ந்திருக்கிறது. இந்த வாஷ்ணேயனுக்கு தெரியாது. ஏன்னாக்க வாஷ்ணேயனுக்கு அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கு இவன் கண்ணங்கரையில பார்க்கறதுக்கே நல்லா இல்லாத ஒருத்தனா வந்திருக்கான். தன்னை நடன என்பதாக அவன் அறிமுகப்படுத்திக்க மாட்டான். இந்த மாதிரி சூழ்நிலையில வாஷ்ணேயன் என்ற தேரோட்டியும் அதே இடத்துல வேலை செய்யலாம். இப்பொழுது இவனும் வேலை செஞ்சுட்டு இருக்கான். இப்ப தமயந்தி எப்படியாவது தன்னுடைய வாழ்க்கையில இப்படி தன்னை கணவன் விட்டு போய்விட்டானே தேடலான்னு போனான். அதற்கிடையில் சில சோகங்கள் அவளுக்கு ஏற்பட்டது. அப்ப ஒரு மலைப்பாம்பு இவளை கடிக்க வந்துச்சு. அந்த மலைப்பாம்பிடமிருந்து இவளை தப்பிக்கிறதுக்கு ஒரு வேடன் உதவி செய்யலாம். அந்த வேடனே இவளை அடையறதுக்கு துடிச்சான். அவங்கள்டே தப்பிச்சா பொருந்திருக்கு. அவன் கையை வெட்டிவிட்டு இவ வேகமா ஓடினான். ஓடுகிற போது எங்க போறோம்னு தெரியல. அப்ப நல்ல வேலை ஒரு வியாபாரிகள் கூட்டம் அவங்க கிராஸ் பண்ணிட்டு இருந்தது. அவர்கள் நிறைய பொருள்களை வியாபாரத்திற்காக கொண்டு போகிறார்கள் ஒரு நாட்டுக்கு, சேதி நாடு அப்படிங்கிற நாட்டுக்கு. அதோட அந்த கூட்டத்தில் தானும் சேர்ந்துருக்காரு. இவ துரதிருஷ்டம், அந்த கூட்டத்தையே தாக்குகிற காட்டு யானைகள் வந்தன. அந்த காட்டு யானைகள் வந்து இவங்க கூட்டத்தை கலைச்ச உடனே அவன் என்ன முடிவு பண்ணிட்டான், நம்ம கூட்டத்துல எல்லாருமே ஒன்னா தானே இருந்தோம், நமக்கு ஏன் இந்த ஆபத்து வந்ததோ, ஒரு பொம்பளை வந்து ஜாயின் பண்ணாங்க நடத்துற, அவளுடைய துரதிருஷ்டம் தான் நம்மளதான் இப்படி பண்ணியிருக்கு, அதனால அவளை முதல்ல இங்கிருந்து அனுப்பு அப்படின்னு எங்க கூட்டத்துல நீ வரக்கூடாதுன்னு கத்தி விட்டாங்க. இப்ப எங்க போறதுன்னு தெரியாம தவிச்ச போது சில பிராமணர்கள் அதே சேதி நாட்டுக்கு போகிறோம் என்று சொல்லி வந்தாங்க. அந்த சேதி நாட்டுக்கு அவங்க கும்பலோட இவளும் போயிட்டார். அந்த சேதி நாட்டினுடைய அரசி அவர் மாடியில இருந்து பார்த்தா ரோட்ல இப்படி போயிட்டு இருக்கா. இவளை பார்த்தாக்கா ஏதோ நல்ல குடும்பத்து பெண்மணி மாதிரி இருக்கு, இவளை கூப்பிடாங்க. கூப்பிட்டா கூப்பிட்டு பேசினோடனே சொன்னா, எனக்கு புருஷன் இல்லாத நிலைமை, இவ தான் யாருங்கிறதுலாம் சொல்லிக்கல, நான் மகாராணி, நான் ஒரு பெரிய ராஜாவோட பொண்ணு, நடனோட மனைவி, அதெல்லாம் சொல்லிக்காம நான் நல்ல குடும்பத்தை சேர்ந்தவரை, இப்ப எனக்கு சரியில்லை, அதான் நான் இப்படி போயிட்டு இருக்கேன், அவனே இங்கேயே வேலை செய்யலாமே அப்படின்னா ரொம்ப நல்லது நிச்சயமா. ஆனா ஒண்ணு, எனக்கு நல்ல கௌரவமான வேலை கொடுக்கணும், நான் கொடுப்பேன், என் பொண்ணுக்கு நீ தோழியாரு சொன்னான் பேர், அவளோட நீ இருந்துட்டான் இருந்துட்டான். இப்ப இந்த நடனம் அங்க போயிட்டான், இவை இங்க வந்தாச்சு, இந்த நாட்டிலேயே இருந்து கொண்டு இருக்கிறார். இப்ப அயோத்தி மன்னன் ருதுபர்ணன் அவனுடைய தலைமை தேர்ப்பாளர் ஆனா வாகுகன் என்ற பெயரை கொண்டான். இவனை தன்னுடைய பெயரை மாற்றிக்கொண்டு வாகுகன் என்பதாக சொல்லிக் கொண்டிருக்கான். இப்ப தமயந்தியோட அப்பா என்ன பண்ணாரு, தன்னுடைய பொண்ணையும் காணும் மருமகனையும் காணும், எப்படியாவது கண்டுபிடிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு பிராமணனை அனுப்பிச்சார். அவன் ஒவ்வொரு நாடாக தேடிக்கொண்டே இந்த சேதி தேசத்துக்கு வந்தான். சேதி தேசத்துல வந்து இந்த மாதிரி அந்த ராஜமாதாவின் இடத்துல பேசுகிற பொழுது, எங்க நாட்டு மன்னருடைய பொண்ணு காணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அரண்மனையில் இருக்காதான் பார்க்கணும், இப்போ ஒரு வேலை தேர்ந்தெடுக்கலை அப்படின்னா கூப்பிட்டாக்க இவதான் அவன் மன்னனுடைய மகள்ங்கிறத சொன்னான். சொன்ன உடனே, என்னம்மா நீ சொல்லவே தெரியல, நீ எனக்கு உண்மையில யாரு தெரியுமா, எங்க அக்கா பொண்ணு நீ, எங்க அக்காவுக்கும் எனக்கும் இந்த 2 தேசத்துல கல்யாணம் ஆச்சு. நான் இந்த தேசத்துக்கு ராஜாவோட பொண்டாட்டியா வந்தேன், அவ வந்து விதர்பாவுக்கு ராஜாவோட பொண்டாட்டியா போனா, அப்படிப்பட்ட அவளுடைய பொண்ணை இத்தனை வருஷம் வச்சு பார்த்துருக்கேன். எங்க அக்கா வந்து ஒரு தரம் குழந்தை பெற்றதுக்காக வந்தபோது
அப்பா வந்து நான் பார்த்துருக்கேன், குழந்தை பொறுத்தனையும் பார்த்தது தான். அப்புறம் எங்களுக்கு கூட தொடர்பு ஒன்றும் இல்லை, நாங்கள் ஒன்றும் போக்குவரத்துலாம் இல்லை. அதனால உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, நீ ரொம்ப சந்தோஷம் எனக்கு அப்படின்னு இந்த தமயந்தியை அவளை அப்படியே கொண்டாடினான். அதுக்கப்புறம் அவளே பாதுகாப்பாக தந்தையின் இடத்துல அனுப்பிச்சு விட்டார். இந்த தந்தையின் இடத்துல வந்த தமயந்தி நடனை தேடி கண்டுபிடிப்பதற்காக பிராமணர்களை பல தேசங்களுக்கும் அனுப்பினார். அதனால அவர்கள் போய் எல்லா இடத்துலையும் தெரியினார்கள். பர்ணாபன் அப்படின்னு ஒரு பிராமணர், அவன் அயோத்திக்கு வந்து சேர்ந்தான். இந்த பாபுகன் அப்படிங்கிறவனை தேரோட்டியை பார்த்தான். கணங்களையும் ரொம்ப பார்க்கறதுக்கே அசிங்கமா இருக்கான். இவன் எல்லா இடத்துலையுமே யார் நடந்து கண்டுபிடிச்சாலும், இல்லைன்னா நடனம் அடாலும் கண்டுபிடிக்க முடியாது. அதற்காக ஒரு விஷயத்தை சொல்லுவோம். அதனால இவன் சொன்னான், இவன் சூதாடி தூங்கும் மனைவியை காட்டை விட்டு விட்டு பாதி ஆடையை கிழித்து கொண்டு வந்தது முறையா அப்படிங்கிற கேள்வியை தான் எல்லா ஊர்லையும் கேளுங்கன்னு சொல்லிட்டு வந்தான். அதே மாதிரி இவன் கேட்டு வந்தான். இவன் கேட்டவனே இவன் பதில் சொன்னான், மீதி ஆடையுடன் உண்மை எதிர்பார்த்தவள் அழுது கொண்டு இருக்கிறாள், அவள் விஷயத்தில் கருணை காட்டு, மனைவியை காப்பது கணவனின் கடமை என்றோ, தர்மம் தெரிந்த உமக்கு நீ செய்த காரியம் நியாயமாய்ப்படுகிறதா அப்படிங்கிற விஷயம் தொழிந்த ஒரு பாட்டு சொன்னான். உடனே மாவுக்கன் இதுவரைக்கும் எந்த அரண்மனையிலும் எந்த பதிலையும் அவன் சொல்லலை, என்ன சம்பந்தம் பேசலாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் திட்டி அனுப்பிச்சுருவாங்க. இங்க இவன் புரிஞ்சுட்டான், நம்ம கொண்டாட்டியெல்லாம் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கான் அப்படின்னு. அதனால இவன் சொன்னா, நற்குலத்தில் தோன்றிய பதிவர்த்தைகள் துன்பம் நேரிட்ட பொழுது தம்மை தாமே காத்துக் கொள்கின்றனர், ஒழுக்கத்தையே கவச்சமாக கொண்டு உயிர் வாழ்கின்றனர். துன்பத்தில் இருக்கும் கணவன் தன்னை கைவிட்டு விட்டால் அதற்காக அவனை கோபித்தல் தகாது அப்படின்னு இவன் ஒரு பாட்டு சொல்லி, நீங்க இந்த தகவல் சொல்லி அனுப்புமோன்னா அவன் நேராக கேள்வி வந்து சொன்னான். சொன்ன உடனே இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச அந்த ஆள் தான் நடனா இருக்கணும், ஆனா அவனுடைய தோற்றம் நீ சொன்ன மாதிரி இல்லை, அழகாக என்ன காரணத்தினாலும் தெரியல, ஒரு கால கலியினுடைய வேலையாக இருக்கலான்னு இங்க சொன்னான். அப்படின்னா நீ அந்த தேசத்துல இருக்கிற அவனை எப்படியாவது இங்க வரவழைக்க வேண்டும் அப்படின்னா உடனே ஒரு ஐடியா இருந்தேன். மீண்டும் ஒரு சுயம்பரம் தமயந்திக்கு, அந்த சுயம்பரத்தில் எல்லா மன்னர்களும் பங்கேற்கலாம் அப்படின்னு எழுதுற மாதிரி எழுதி அந்த ருதுபர்ணங்கிட்ட மட்டும் கொண்டு போய் கொடுத்தான். இந்த அயோத்தி ராஜா கிட்ட மட்டும் கொண்டு போய் கொடு அப்படின்னா அயோத்தி ராஜா கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டான். சுயம்பரம் நடக்கிறதுக்கு மன்னர்கள் தருகிறார்கள், நாளை காலை சுயம்பரம் நீங்கள் போக வேண்டும். உடனே அவனுக்கு தமயந்தி மேல ஒரு ஆசை, அவளை திருமணம் செய்து கொள்ள முடிவு வந்துட்டாளா, நடன் கிடைக்கிறதையா அப்படின்னா ரொம்ப நல்லது, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவன் உடனே தன்னுடைய பாபுகனை கூட்டான். எனக்கு அர்ஜென்டா போகணும், இந்த வார்ஷ்ணேயன் அவ்வளவு வேகமாக குதிரை ஓட்ட மாட்டான், நீ தேரோட்டுகிறவன் என்று தெரியும், அதனால தேரோட்டி என்னை கொண்டு போய் விடுவியான்னு கேட்டான். நிச்சயமா கொண்டு போய் விட்டுறாங்க. இந்த தேர் ஓட்டம் என்பது விரைந்து போகணும், அதனால விரைந்து ஓட்டுனா இவன் ரொம்ப விழுந்து ஓட்டான். இது தமிழ்ல நடனன்பான்னு புகழ்ந்து புலவரத்தர் பாடியிருக்கார். அந்த இடத்துல ரொம்ப அழகா சொல்லியிருக்கார். மேலாடை விழுந்தது எடி என்றான், அவ்வளவில் 4வது காலம் நடந்ததே போல் கொண்டம்மா என்றதாக இவன் ஒரு அடி, இந்த சாட்டையால ஒரு அடி அடிச்ச உடனே அந்த குதிரை அவ்வளவு வேகமா பறந்துதான். இந்த மேல இருக்கிற வஸ்திரம் கீழே விழுந்துருத்து இதை எழுதி இவன் சொல்றதுக்குள்ள நாம 10 யோஜனை தூரம் வந்தாச்சு அப்படின்னு அவன் சொல்லிட்டான். இவ்வளவு வேகமா போகிற இவன்கிட்ட ஒரு ஆற்றல் இருந்தது இந்த ராஜா கிட்ட. அது என்னன்னா எண்ணிக்கை, எதையும் கண்டுபிடிச்சு கொடுக்கறது. அதனால ஒரு மரத்துல இத்தனை கோடி இலைகள் இருக்குமா, நான் நம்ப முடியாதுன்னா தேரை நிறுத்தி அதை எண்ணி பார்த்தான், கரெக்டா இருந்தது. உங்களுக்கு எது இது தெரியும்னா, எனக்கு இந்த அக்ஷர வித்யா என்பது எனக்கு என்கிட்ட இருக்கு. இந்த அக்ஷர வித்யா இருக்கிற காரணத்தினால இதை நான் அவனுக்கு உபதேசம் பண்றேன், நீ உன்னுடைய குதிரை ஓட்டுகிற திறமையை எனக்கு உபதேசம் பண்ணினார் அப்படின்னா. அதனால அஸ்வ வித்தையை அவனுக்கு கற்றுக் கொடுத்து அக்ஷர வித்தையை இவன் கற்றுக்கொண்டான் கடல். இவர்கள் எல்லோருமே நேரடியாக போய் அந்த தேசத்துக்கு விதர்பாவுக்கு வந்துட்டாங்க. இப்ப நடன் மனதில் ஒரே ஒரு உறுத்தல், தன்னுடைய மனைவி தனக்காக காத்திருக்காமல் வேறொருவரை தேர்ந்தெடுப்பதற்கு காரணம் என்ன, எதனால் 2வது சுயம்பரம், அதனால நான் வருவேங்கிற நம்பிக்கை இழந்துட்டாளா, இல்ல வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிட்டா முடிவு பண்ணிட்டாளா அப்படின்னு. ஆனா அவ என்ன பண்ணியிருந்தா, இந்த மெசேஜே நடன வரவழைக்கதான். அதனால அவ அனுப்பிச்சதே ஒரு ஆளுக்கு தான் லெட்டர், அந்த ருதுபர்ணனுக்கு மட்டும்தான் போய் சேர்ந்தது. அதனால அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான், நிறைய ராஜாக்கள் வருவார்கள், பெரிய சுயமரம் நடைபெறும் நினைச்சிட்டு வந்தான். வந்தவன் தன் மரியாதையை தெரிவிப்பதற்காக நேர விதர்ப மகாராஜா கிட்ட போய், நான் சுயமரத்தில் பங்கேற்க வந்துவிட்டேன். நான் சுயமரமா, யாருக்கே சுயமரம் அப்படின்னா இல்ல இவன் அவனை
என்னத்தையும் ஒன்று சுயமரங்களாம் இல்லைங்கிறான். என்ன புரியவே இல்லை, அப்பாவுக்கே தெரியாது. அப்பாவுக்கு தெரியாமலே ஒரு மகள் அப்படி ஒரு பெரிய நாடகத்தை ஆடி இது பண்ணிட்டார். இப்ப தன்னுடைய சர்வெண்ட் அனுப்பிச்சாரு. அனுப்பிச்சு இந்த பாபுகன் அப்படிங்கிறவன் தங்கி இருக்கான கனகரையில்